அப்போது ஒரு ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. இது தப்பாக இருக்குது, அது தப்பாக எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணி, இல்லை நாளையிலேருந்து நீங்கள் வர வேண்டாம். எனக்கு லிட்டரலாக என்ன ரீசனே தெரில. ஒரு நாள் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு ஈக்குவலாகவோ இதுக்கு மேலேயோ வர ஒரு ஈக்குவலாக வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், அது கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு அன்றைக்கி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1100 ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லைக் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேமரா கார் அப்படின்றது வந்து சிங்கப்பூருக்காக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது யோசிக்கிறத பெருசாக யோசிங்க. லைக் ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அது முக்கியம் இல்லை, சண்டை செய்யணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெறி வேணும். அந்த வெறி இருந்தால் தான் ஆரம்பிக்கணும்னு ஆணித்தனமாக நம்பினேன். அதனால தான் இப்போது ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு ஒரு 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 ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கேன். ஸோ எப்படின்னா லைக் ஒரு கம்பெனிலேருந்து திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன லைக் ஓவர் த நைட், நான் அதுதான் என்னோடய வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓவர் த நைட் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுலேருந்து சரி இந்த கம்பெனி மாதிரி இதோட பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்தேன். இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். வணக்கம், என் பேர் தமிழ் இந்தியன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஃப்ரிகேட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ நான் வளர்ந்தது எல்லாமே மேட்டுப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில். அதுக்கப்புறம் தாத்தா வந்து கம்பவுண்டராக இருந்ததுனால அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மேட்டுப்பாளையம், உடுமல்பேட், கோயம்புத்தூர். கடைசியாக கோயம்புத்தூரில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலிங் முடித்தேன். அதுக்கப்புறம் தென் அகெயின் அப்பா வந்து கொஞ்சம் பொலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி கேம் பேக் டு முத்தூர், விச் இஸ் அவர் அப்பாவோட சொந்த ஊர். அது அங்கே வந்து அப்பா பொலிட்டிக்கல் பேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்துட்டு தென் ஹீ ஃபெயில்டு ஆக்சுவலாக. அது ஒரு கிராமம். நான் கோயம்புத்தூர் இருந்துட்டு முத்தூர் வந்தோன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்கூலிங் டைமு. அதுக்கப்புறம் சரி அப்பா வந்து ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட். எனக்கு ஸ்கூலில் போய் படிக்க வைக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அப்போ வந்து அம்மா வந்து நான் எங்கெங்கே ஸ்கூலுக்கு போகிறனோ அங்கே வந்து டீச்சராக இருப்பாங்க. அவங்க டீச்சராக இருந்து அந்த இதில் தான் நான் படித்தேன். ஏன்னா டீச்சருக்கு கன்செஷன் கொடுப்பாங்க ஸ்கூல்ஸ்க்கு. அந்த ஃபீஸில் தான் எனக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து அதுக்கப்புறம் அப்படியே படிக்க ஆரம்பித்தது தான். அப்பாவும் நிறையா பிஸ்னஸ் அந்த பொலிட்டிக்கல்லேருந்து ஆக்சுவலாக ஒரு பேஸாக டிரைவரு. அதுக்கு மேலே வந்து டீ கடை வச்சார், காஃபி ஷாப் வச்சார், அதுக்கப்புறம் சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சாங்க, கோழி கடை ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறையா பிஸ்னஸ், பட் எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் ஆகலை. இதில் வந்து நான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேயே நான் வந்து லைக் அந்த சைக்கிள் ஸ்டாண்டு ஆரம்பித்தாருன்னா அவர் வந்து விட்டுட்டு போயிடுவார். ஒரு 5 மணி ஆனால் போயிடுவார். அதுக்கு மேலே நான் டேக் ஓவர் பண்ணுவேன். லைக் ஒரு 12 o'clock வரைக்கும், அதாவது கடைசி பஸ் அப்போ தான் வரும். அந்த பஸ் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில் கிளம்பி மறுபடியும் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ அப்போவே இருந்து நான் லைக் பசங்களாம் விளையாட போவாங்க, நான் வேணால் அப்படி போகாமல் இந்த மாதிரி இதில் என்கேஜாகவே இருப்பேன். அதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜாகவே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோழிக்கடை ஆரம்பித்தாங்க. அந்த பிஸ்னஸ் விட்டுட்டு அப்புறம் கோழிக்கடை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா ஓடும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்பா திடீர்னு ஏதாவது போயிடுவார். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போய் நான் காலையில் போய் அந்த கோழி வந்து பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வெட்டருக்கு கூட்டிகிட்டு வந்து காலையிலேருந்து எல்லோரும் விளையாட போயிடுவாங்க. காலையில் சண்டேனா உங்களுக்கே தெரியலாம், கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. பட் நான் அதுக்கு உட்காந்துட்டு போனாலும் நான் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி சூழ்நிலை தான் 4th 10th வரைக்கும் அப்படியே பண்ணேன். அப்புறம் 10th வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் 80. ஏன்னா எனக்கு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ படித்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 80% ஸ்கோர் பண்ணேன். ஆனால் அம்மா சாட்டிஸ்ஃபை பண்ணேன். ஏன்னா 80% பத்தாது, இன்னும் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th வந்து வேறு ஸ்கூல் போகிறேன், வேறு ஸ்கூல் நான் வரேன், நீ அங்கே வந்து நல்லா படி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் போயிட்டு ஒரு 12th ஓரளவுக்கு நல்ல ஒரு 93% வாங்கினேன். ஸோ அது வரைக்கும் என்னோடய கனவு என்னவாக இருந்ததுன்னா ஒரு ஐபிஎஸ்ஸாவோ இல்லை ஒரு சர்வீஸ், ஒரு ஆர்மி இந்தியன் யூனிஃபார்ம் சர்வீசஸில் போகணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் அம்மா வந்து சரி இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் 12th முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிது. ஸோ இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா எங்களோட இது அப்படி எங்கள் கிராமத்தில் வந்து யாரும் இன்ஜினியர்ஸும் கிடையாது பெருசாக. ஸோ இருந்தாலும் என்னை கொண்டு போய் சேர்த்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் அகெயின் கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அங்கே போயிட்டு நான் கிராமத்துலேருந்து மறுபடியும் ஒரு மைக்ரேஷன். அங்கே போனால் எல்லோரும் நல்லா பாஷாக இருக்காங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் போய் எப்படா இதில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு இது நமக்கு ஆப்டாக. ஏன்னா எங்ககிட்ட இதுவும் கிடையாது, லைக் வி ஆர் நாட் காசும் கிடையாது. ஹாஸ்டல் ஃபஸ்ட் இயரே ஹாஸ்டலு ரொம்ப என்ன சொல்கிற ஒரு என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக
ஓவர் அடாப்டிவ் ஆகிட்டேன்னு நினச்சிக்கலாம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி எனக்கு. ஃபஸ்ட் இயர்லேயே 6 அரியர். ஸோ எங்கள் அம்மா பார்த்தாங்க, இவனை இப்படியே விட்டோம்னா இதாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லேருந்து அவங்களே டே ஸ்காலராக வந்தாங்க. அந்த எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியலாக நிறையா ஹெல்ப் தேவைப்பட்டது. என் ஃப்ரெண்ட்ஸ் மோகன், கார்த்தின் 2 பேர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ ஹாஸ்டலில் என்னோட ரூம்மேட்ஸு அவங்க இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. இந்த சின்ன சின்ன விஷயம் லைக் படத்துக்கு போகிறதுலேருந்து, ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது நல்லா ஹெல்ப் பண்ணி இது பண்ணேன். அப்புறம் செகண்ட் இயர்லேருந்து அந்த செகண்ட் இயர்லேயே அந்த 5 அரியர் கிளியர் பண்ணிட்டேன். ஒரே ஒரு அரியர் மட்டும் இருந்துச்சு, அதில் ஃபைனல் செம்மில் கிளியர் பண்ணேன். ஸோ செகண்ட் இயர்லேருந்து இதுவும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் இதுவும் பேரலாக அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் லைக் நான் வந்து எப்போவுமே லைக் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக எதையுமே பார்ப்பேன். லைக் ஒய் இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் திங்கிங் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இதுவுமே நான் படிக்கிறதா இருக்கட்டும் புரிஞ்சு மட்டும்தான் படிப்பேன். மனப்பாடம் பண்ணதே கிடையாது. அப்படி பண்ணதால என்னவோ லைக் அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாகவே எனக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு என்னோட இது. அப்படியே அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நான் வந்து ரொம்ப லைக் 68% தான் எனக்கு காலேஜில் பர்சன்டேஜ். பட் கொஞ்சம் புரிஞ்சுது, எல்லாமே புரிஞ்சுது. இப்போது பார்த்திங்கன்னா அதை வச்சு சரி இது வரைக்கும் நான் ஒன்றும் பெருசாக பண்ணல காலேஜில், அட்லீஸ்ட் ப்ராஜெக்டாவது ஒழுங்காக பண்ணுவோமேன்ட்டு அதை வந்து நானே கொஞ்சம் இன்வால்வ் பண்ணேன். அதை வச்சு தான் ப்ளேஸ் ஆனேன். இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லுவேன், ஸ்கூலில் எப்படி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது காலேஜில் அதே மாதிரி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பால் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். லைக் நான் ஏர்லி மார்னிங் 2 o'clock எழுந்திரிச்சு பால் வந்து ஒரு இதுக்கு சப்ளை, அவரு கூட நான் போவேன். அந்த கன்சியூமர் பிஹேவியர் எப்படி இருக்குது, ஸோ ஹவு அந்த சப்ளை செயினில் எப்படி நடக்குது அப்படின்றத நான் அப்போவே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். லைக் அதனால் லைக் அப்போவும் அதே மாதிரி தான், எல்லோரும் அங்கே போவாங்க, டூர் போவாங்க, நான் அப்போவும் போவேன். பட் ஐ வில் மேனேஜ் இட். ஸோ அந்த மாதிரி லைக் சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருப்பேன். அது ஃபைனல் இயர் வந்தோன்னா அந்த பயம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஏன்னா ஏர்னிங் யாரும் கிடையாது. ஸோ அப்போ வந்து இன்னொன்று சொல்ல மாதிரி ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது வந்து என்னென்னா கடைசியாக ஒரு முறுக்கு சுடுற பிஸ்னஸும் ஆரம்பித்தார் அப்பா. அதுக்கு வந்து அந்த சப்ளையும் நான் தான் பண்ணுவேன். போய் காலையில் சப்ளை பண்ணிவிட்டு நைட்டு வந்து கலெக்ஷன்ஸ் போய் பண்ணிவிட்டு வருவேன். அப்போது அதுவும் திடீர்னு அவருக்கு பிடிக்காமல் போய் இதானார். அப்போது ஒரு கட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. அதான் அந்த கஷ்டத்தில் அப்படி இருந்து அப்புறம் எகைன் அந்த பிளேஸ் ஆனதுக்கப்புறம், அந்த காலேஜ் அந்த ப்ராஜெக்ட் வச்சு பிளேஸ் ஆனதுக்கப்புறம் தென் ஒரு நல்ல லைக் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். பட் எகைன் ப்ராப்ளம் என்னென்னா பிளேஸ் ஆன கம்பெனி வந்து கொல்கத்தா. ஸோ அன்றைக்கி கால் ஃபார் வந்துச்சு, என் கூட யாருமே வரல, இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் என் கூட வந்தார். அவர் நானும் அங்கே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எகெயின் அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு கொல்கத்தாவில். கொல்கத்தா வந்து பொறுத்த வரைக்கும் சிட்டி ஆஃப் ஜாயின்னு சொல்லுவாங்க. பட் நான் இருந்த இடம் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சோனா காட்சி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இருந்த இடம் வந்து ஒரு மினி ரெட் லைட் ஏரியா தான். நான் என்னோடய கம்பெனி இருந்த இடம், அதை தாண்டி தான் டெய்லியும் நான் போயிட்டு வரணும் மாதிரி இருக்கும். பட் நான் தங்கியிருந்த இடம் வந்து ஒரு கார்ப்பரேட் பங்களா அவங்களுக்கு இருந்துச்சு. பட் நான் டெய்லி அந்த ஏரியா கிராஸ் பண்ணி போகும்போது நிறையா லைஃப் என்னடா இவங்களுக்கு இப்படியும் பணம் சம்பாதிச்சு வாழ்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரிசா பீகாரில் வந்து தெரியாமல் வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. யாராவது ஏமாற்றி கொண்டு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா, நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து டீ பேக் மேனுஃபேக்சரிங் அண்ட் டீ மிஷின் பில்டிங் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் பில்டிங்கில் இருந்தேன், ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அந்த வர்ற லேபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. அந்த யார் அப்பா யார் அம்மான்னு தெரியாது. அதெல்லாம் நினச்சிட்டு சரி நம்மலாம் இவ்வளோ தூரம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போவே தாட் வந்துச்சு. சரி நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அப்போவே வந்துடுச்சு. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இவங்களே வாழும்போது நம்ம ஏன் வாழ முடியாது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அப்போவே வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு அங்கே வந்து அப்படி தான் நான் வந்து எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போனேன்னா அங்கே ஒரு ஸ்டேஜ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா நான் போய் கேட்டுருவேன், எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு 1.5 year கூட இல்லை ஒர்க் பண்ணது. ஃபஸ்ட்டு மிஷின் பில்டிங்கில் இருந்தால் அங்கே தான் வந்து ஒரு ஜெர்மன் மிஷின் ஆக்சுவலாக அதை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னொருத்தர் சேர்ந்து பில்ட் பண்ணோம். அது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரிகேட் இந்த கம்பெனி ஒரு பேஸாக ஆரம்பித்தது அதுதான். எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து தான் நான் சொல்லுவேன் அது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு இதை பில் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அது போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் இருந்தேன், ஷாப் ஃப்ளோரில் இருந்தேன். அதுக்கப்புறம் எகெயின் ப்ரொடக்ஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் ஷிப்பிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ்லேயும் இருந்தேன். கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட்டு மாற்றி 1.5 yearல் 5 ஓவரால் ஒரு கம்பெனி எப்படி லைக் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான்
அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் நல்லா ரியலைஸ் பண்ணேன். ஸோ தென் ஐ கேம் பேக் டு கோயம்புத்தூர். ஏன்னா எனக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சு, மேஜர் சர்ஜரி. அதில் வந்து ஒரு எனக்கு ரெண்டு காலையும் லெகமெண்ட் டேர், ஸ்போர்ட்ஸ் பர்சனால். அதை பார்க்க மட்டும் அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இதில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் வந்து எங்கள் அம்மா நல்ல பூஸ்ட், எனக்கு எது பரவாயில்ல வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு லெக்சராக ஜாயின் பண்ணோம் ஒரு காலேஜில். 2 days தான் போனேன், எனக்கு அது செட்டே ஆகலை, வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை தேட ஆரம்பிச்சு. அப்புறம் தான் ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனியில் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சி ஆக்சுவலாக இப்போ ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரேன். டிசைன்னாலே எனக்கு என்னென்னே தெரியாது. அதுக்கு அப்போ தான், ஆனால் உள்ளே போயிட்டு அந்த இன்டர்வியூவர் எப்படியோ கரெக்ட் பண்ணி நான் உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் டிசைன் கற்றுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் மெக்கட்ரானிக்ஸுங்கிறதுனால மெக்கானிக்கல் அந்த இது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அது வந்து ஆட்டோமேஷன் கம்பெனினால லைக் வர்றவங்களுக்கு புது மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ்லாம் பில்ட் பண்ணுவோம். எனக்கு நான் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் இருந்ததுனால நான் வந்து நானாக போய் கேட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி வர்ற கஸ்டமர்ஸோட அப்ளிகேஷன் ஓரியன்டான டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னா அவங்களும் கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்போ வயசு வந்து 21.5 அந்த ரேஞ்சு தான். பட் என்னோடய சேலரி வந்து நான் போய் ஜாயின் பண்ணும்போது 15,000 இருந்துச்சு. டப்புன்னு இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, 27,000 வரைக்கும் நான் வாங்கினேன். அந்த 2010-11 27,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னை விட நிறைய சீனியர் பர்சன்ஸ் இருந்தாங்க. அவங்கள விட எனக்கு ஏன் அந்த இது கொடுத்தாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. கொடுத்து ஒரு 1 year கூட இல்லை, அப்படியே நிறையா கிட்டத்தட்ட 1.5 கோடி வரைக்கும் நான் டேர்ன் ஓவர் கொடுத்தேன் அந்த கம்பெனிக்கு. பண்ண திடீர்னு அவங்களுக்கு என்ன தாட் வந்துச்சுன்னு தெரியல. ஓவர் த நைட் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து நீ வந்து அட்டண்டன்ஸ் சரியா இல்லை, ஏதோ ஒரு லைக் என்னை கார்னர் பண்ணாங்க. ஸோ இது தப்பாக இருக்குது, அது தப்பாக, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணி, இல்லை நாளையிலேருந்து நீங்கள் வர வேண்டாம் அப்படி. எனக்கு லிட்டரலாக என்ன ரீசனே தெரில. நான் வந்து சரி இதுதான் நம்ம வாழ்க்கை, இந்த கம்பெனியிலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். ஏன்னா நான் பிரான்ச் மேனேஜராக இருந்தப்போ அந்த கோயம்புத்தூர் பிரான்ச்சில் மேனேஜராக இருந்தேன். எப்படா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி நான் மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போது அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல விடு, நான்லாம் எத்தனையோ கம்பெனி இறங்கிட்டு உங்கள் அப்பா பாரு எத்தனை இதை ஆரம்பித்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஐ வில் பேக் யூ டூ இட் அப்படின்னாரு. அப்போ அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு வந்து யோசித்தேன், ஏன் சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க. சரி இன்னிலேருந்து நீங்கள் நோட்டீஸ் பீரியட் கூட தேவையில்லை, நீ இன்னிலேருந்து ரிலீவ் ஆகிருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. வெளியே வரும்போது ஒரு டிசிஷன் எடுத்தேன். இந்த கம்பெனியோட நம்ம கம்பெனி, நான் ஒரு நாள் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு ஈக்குவலாகவோ இதுக்கு மேலேயோ ஈக்குவலாக வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், அது கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு அன்னைக்கு தான் வந்துச்சு, அந்த டைமில் தான் வந்துச்சு. அந்த வெறியோடையே அப்படியே வேலை தேட ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. வேலை தேட ஆரம்பித்தேன். வேலை தேடி ஒரு 4 ரெஸ்யூம் தனித்தனியாக ரெடி பண்ணி ஒரு கம்பெனி சிஆர்ஐ பம்ப்ஸில் என்றைக்கு நான் ஒரு இதில் ரெஸ்யூம் கொடுத்து என்னை வெளியே வேணான்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் R&Dயில் ஜாயின் பண்ணேன். R&Dயில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 4 years ஒர்க் பண்ணிவிட்டு இது பேரலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரிகேட்டுன்றது. அப்படியே போயிட்டு அப்படியே அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகி லைக் வி ஸ்டார்டட் டூயிங் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணோம். அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிது கேரளாவில் ஆலப்பியில். அப்படி போகும்போது அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக இங்கேருந்து நான் அதை எடுத்துகிட்டு போனேன். நான் வந்து டிரான்ஸ்போர்ட், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வெயிட்டு. நானே கிட்டத்தட்ட அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ தான் இருப்பேன். 50 கிலோ வெயிட்டை வந்து நானே எடுத்துகிட்டு பஸ் ஏறி, ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி இங்கேருந்து செங்கனாசேரி போய் செங்கனாசேரியிலேருந்து அலப்பி போய் நானே டெலிவரி பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. பிஸ்னஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம்பாரித்த ஒரு பணத்தை எடுத்து பேக்கெட்டில் போடும்போது வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து என்னை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமே தெர் இஸ் நோ லுக்கிங் பேக்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா ஆர்டர்ஸ், நிறையா லைக் B2B நிறையா இந்த ப்ராஜெக்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸுக்காக இருக்கட்டும், நிறைய ஆட்டோமேஷன்ஸ் கம்பெனிக்காக இருக்கட்டும், நிறையா ப்ராடக்ட்ஸ் அப்போயே பண்ண ஆரம்பித்து இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டுருந்தோம். லைக் நான் பேரலாக ஒர்க் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருந்தேன். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தோம். B2B தான் மோஸ்ட்லி நடந்துச்சு. ஏன்னா B2C என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால. ஸோ அப்படியே போச்சு. தென் ஒரு வீடு வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏர்ன் பண்ணி எங்கள் இதில் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது, ஏன்னா எங்கள் தாத்தாலாம் ரொம்ப பெரிய பணக்காரர். எங்கள் அப்பா எல்லாத்தையும் இது பண்ணார். மறுபடியும் எகைன் அந்த ரீபில்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னு கிரியேட்டிங் எ ஃபார்ச்சூனுங்கிற மாதிரி ஒரு வீடு வாங்கினோம். அந்த ஆட்டோமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆஃபர் கிடச்சிது, நண்பன் மூவியில் ஒர்க் பண்ணுறது. அதாவது லைக் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான், ஷூட்டுக்கு முன்னாடி ஈஸியாக தான் ஷூட் நடந்துச்சு. 2 டேஸ் முன்னாடி ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் வந்துட்டு எங்கள் கம்பெனியோட MD கேட்டார், இந்த மாதிரி
2 டேஸில் வந்து ஒரு 36 to 40 ப்ரோட்டோடைப்ஸ் வேணும் எனக்கு டிசைன் பண்ணுங்க அப்படின்ட்டு என்னோட எம்டி கூப்பிட்டு கேட்டர் இந்த மாதிரி தமிழ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் டிசைன் பண்ணேன் லைக் கான்செப்ட் டிசைன் தான் எல்லாமே ஒரு 2 டேஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த இலியானா ஓட்டிட்டு ஒரு ஸ்கூட்டர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எங்களோட கான்செப்ட். என்னோடய ஃப்ரிகேட்டோட மெயின் இதுவும் அதான். அதாவது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைக் ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஆட்டோமேஷன் ஃப்ரூகல் இன்னோவேஷனாக பண்ணுறது எங்களோட மெயின் இது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், என்டர்பிரனர்ஸ், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இக்கோ சிஸ்டமாக வந்து மார்க்கெட் பிளேஸாகவும் மேக்கர் ஸ்பேஸாகவும் கொண்டு போகிறது எங்களோட மெயின் டீம். என்டர்பிரனர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இங்கே லைக் கஸ்டமருக்கு இந்த பக்கம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது மட்டும்தான் லைக் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கணும். அது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணா இருந்தாலும் அதில் கொஞ்சம் வேரி பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் பிக்காக இருந்து நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி தான் நானும் எடுத்து பண்ணேன். லைக் கரெக்டாக பண்ணி அந்த டிசிஷன் எடுத்து 1 இயரில் ஜாபை குவிட் பண்ணேன். ஃபுல் டைம் என்டர்பிரனர் ஆனேன் லாஸ்ட் இயர். அப்புறம் வந்து லைக் என்டர்பிரனர் அதுக்கப்புறம் பயங்கர திடீர்னு ஒரு கோவிட் வந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு நிறையா இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு அப்புறம் தான் வந்து ஒரு வீடியோ என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ பண்ணி லிங்க்டின்ல போட்டதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டர் அதே மாதிரி நான் பேரலாக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ஒரு ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு பிஸ்னஸ் மாடல் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது அவர் உடனே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஐ வில் இன்வெஸ்ட் ஆன் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கே அது பெரிய ஷாக்கு. வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஆச்சு ஃபுல் டைம் என்டர்பிரனர் ஆகி. அப்போ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆனது தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியாக லைக் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1100 ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லைக் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேமரா கார் அப்படின்றது வந்து சிங்கப்பூருக்காக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 டேஸ் டெலிவரி ஆயிரும். அதே மாதிரி நிறைய அந்த புதுசான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உண்டான லைக் எம்விபின்னு சொல்லுவாங்க, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். அதை வந்து நிறையா பேருக்கு இப்போ நாங்கள் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன ஆட்டோமேஷன்ஸ் கம்பெனிஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஃபுட் ட்ரக்ஸு, எலக்ட்ரிக் ட்ரக்ஸு அதுலேயும் கொஞ்சம் ஐடியா இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 ஆர்டர் வந்திருக்கு. எலக்ட்ரிக்கில் ஒரு ஃபுட் ட்ரக் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, லைக் பிஸ்னஸ் பர்சனாக இருப்பீங்க. அவங்களுக்கு நான் லைக் என்னோட சின்ன இன்புட்ஸ் என்னென்னா யோசிக்கிறத பெருசாக யோசிங்க. லைக் ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அது முக்கியம் இல்லை, சண்டை செய்யணும். சண்டை செஞ்சால் மட்டும்தான் லைக் அதுலேருந்து ஒரு லேர்னிங் வரும். லேர்னிங்கை வச்சு அந்த லேர்னிங்கை வந்து ஃபெயிலியராக எடுத்துக்காமல் லேர்னிங்கை எடுத்து திரும்ப அந்த தப்பை செய்யாமல் இருங்க. அது ஒன்று தான் பெரிய இது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. டிவி இருந்துச்சு ஒரு 5 இயர்ஸில். அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் இது பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு படிங்க, நிறையா புக்ஸ் படிங்க. படிச்சுட்டு லைக் அதிலிருந்து நமக்கு என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துகிட்டு நம்மளோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். பிராண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதில். ஸோ நாங்கள் அந்த 2011 ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ஓரளவுக்கு வி ஆர் பொசிஷனிங் ஆர் செல்ஃப் ஆஸ் அ செப்பரேட் பிராண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிராண்டிங் பண்ணுங்கள். வீடியோ கண்டென்ட் நிறைய பி அ கண்டென்ட் மேக்கராக இருங்க. என்ன ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணீங்களோ சர்வீஸ் வேணாலும் வீடியோ வந்து நிறைய ரீச் ஆகும். ஏன்னா பீப்புள் பை ஆன் எமோஷன்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நீங்கள் ப்ராடக்ட்டை போகிறதுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனல் பிராண்டிங்கை வந்து நீங்கள் மோஸ்ட்லி புஷ் பண்ண ட்ரை பண்ணி, ஏன்னா எமோஷனல் மார்க்கெட்டிங் தான் நல்லா சக்ஸஸ் ஆகும். ஸோ ட்ரை டு டூ தட். ஸோ என்ன மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்டர்பிரனர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளித்த ஜோஸ்டாக்ஸ்க்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.